நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். நம்ம கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சீக்கிரட்டான முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கு அதாவது அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 40ல் இன்றைக்கு அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு சில, அதாவது நிறைய கையில் தென்படக்கூடிய ஒரு அபூர்வ அதிர்ஷ்ட குறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த குறிகள் எப்போது வேலை செய்யும், எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 40ல் இன்னைக்கு பார்க்க போற அதிர்ஷ்ட குறிகள் பறவை, மலை, பறவை, மனித தலை, பெண் அங்கம், நீர்க்குடம், கை வளையல், இதெல்லாம் இந்த ஆறு அறிகுறியை பத்தி, அதாவது குறிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த குறிகள் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், எல்லாமே இருக்காது. கையில சதுரம், முக்கோணம், நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய குறிகள் இருக்கும். அந்த குறிகள்லாம் அடிக்கடி காணப்படக்கூடியது. இது அபூர்வமாக கையில் இருக்கும். கையில் உள்ள ரேகைகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்த உடனே நமக்கு ஜாதகத்தை பார்க்குறோம். ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, மூல திரிகோணமாக இருக்குதுன்னு நம்ம நல்லா பிரமாதமாக இருக்கும். அந்த தசை புத்தி வந்தால் தான் அது வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கைரேகையை பொறுத்தளவுலாம் கை நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது இருதய ரேகை அன்பை காண்பிக்க கூடாது. அன்பு நல்லா இருப்பாரா, எப்படி வாழ்க்கையில இருதயத்தோட நல்ல இதயம் படைத்தவராக இருப்பாராங்கிறது இருதய ரேகை பார்க்கணும். புத்தி ரேகையை பார்த்தோம்னா நல்ல புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். உடம்பு நலத்தை பார்க்கணும், உடல் உறுதியை பார்க்கணும்னா ஆயுள் ரேகையை பார்க்கணும். விதி தலை எழுத்து நமக்கு எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சனி ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும். செயல், வெற்றி, புகழ், செல்வம் இதெல்லாம் கிடைக்குமான சூரிய ரேகையை பார்க்கணும். இல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் எதுவும் உண்டா, நல்லது நடக்க போதா, எந்த வயசுல நல்லது நடக்க போதுன்னா ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளையை பார்க்கணும். இப்ப எந்த வயசுல எந்த ரேகை ரன் ஆகும் போகுது அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ரேகையை வச்சு பலன் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு இப்ப இந்த 6 இதுல மலையோ, பறவையோ, மனித தலையோ, பெண் அங்கமோ, நீர்க்குடமோ, கை வளையலோ, அந்த மாதிரி குறிகள் உங்க கையில தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது பலனை கொடுக்கும். ஆனா எப்போது கொடுக்கும், எப்படி கொடுக்கும், எந்த ரேகை மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியும். இப்ப ரன்னிங்ல இருக்கிறது கொஞ்சம் லைட்டா செகப்பா போகும் அந்த ரேகை. இப்போதைக்கு ரன்னிங்ல இப்ப கைரேகை ஜாதகப்படி பார்த்தோம்னா இப்ப எந்த தசை புத்தி நடக்குதுன்னு சொல்றோம்ல, அந்த தசை புத்தி நடக்கும்போது தான் அது நடக்கும் அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரிதான் நம்ம கைரேகையில அந்த கை ரேகையை பார்த்தோம்னா அதுல ரத்த ஓட்டம் ஓடுறது கரெக்டா தெரியும். அது நிறைய அனுபவம் இருந்தால் தான் தெரியும். இப்ப ஜோதிடர்கள் நல்லா படித்த நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்களுக்கு தெரியும் எந்த தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது. இப்ப நிறைய ஆப்பெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதுல கைரேகையில உள்ளது துல்லியமாக பலன் கண்டுபிடிக்கணும்னா எந்த ரேகை மூலமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ரேகைகள்லாம் ஓரளவு நல்லா இருந்தாதான் இந்த மலை, பறவை, மனித தலை இந்த மாதிரி அபூர்வ அதிர்ஷ்ட குறிகள் கையில் காணப்படும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மலை போன்ற உருவம். இப்ப மலை போன்ற உருவம்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது மலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற உருவமும் மலை போன்ற உருவமும் சொல்லலாம். இல்ல இப்படி இருக்கிறதும் மலை போன்ற உருவம் சொல்லலாம். கொஞ்சம் நீளமா இருக்கும், அகலமா இருக்கும். இல்லைன்னா பாருங்க இப்படி இப்படி போவோம், இதுவும் மலை மாதிரி இருக்கும். இது பெருசா இருந்ததுன்னா இந்த மாதிரி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மலை போன்ற அமைப்பு. இப்ப மலைன்னா நம்ம இயற்கையாகவே ஒரு மலையை பார்க்குறோம், அந்த ஷேப்பை பார்க்குறோம். அந்த மலையினுடைய ஷேப் மாதிரி வந்ததுன்னா ஒருவருடைய கையில வந்ததுன்னா அவர்கள் தலைமை பதவியில் இருப்பார்கள். தலைமை பதவினா அதாவது ஒரு அரசருக்கு அமைச்சர் போன்று. அரசர் என்ன செய்யணும் ஏதுன்னா அந்த தளபதியை கேட்டு தான் செய்வார். அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு தலையில், அதாவது முன்னேற வேண்டும் என்ற ஆசையினால்
வாழ்க்கையில் டாப் லெவலில் போய் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி மலை போன்ற குறிகள் உங்க கையில இருக்கான்னு பாருங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மேல்நிலைக்கு போயிடுவாங்க. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பறவை 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 சின்னம் நம்ம பறக்கிற மாதிரி ஒரு பறவை சின்னம் நம்ம கையில காணப்பட்டால் மிகவும் அதிர்ஷ்டமான குறி. அதாவது வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பறந்துகிட்டே இருக்குல்ல பறவை, அந்த மாதிரி முன்னேறணுங்கிற ஒரு ஆசை வரும். அந்த ஆசைனா வாழ்க்கையில நல்ல டாப் பொசிஷனுக்கு வந்து உட்காந்துருவாங்க. இதை பார்த்துங்க. அதே மாதிரி மனித தலை, மூளை பலத்தால் அறிவு பலத்தால் முன்னேறக்கூடியவன் மனிதன். அந்த மனித தலை போன்ற ஒரு உருவம் இருந்தா அவர் வாழ்க்கையில் மூளையை கொண்டு அவருடைய செயலை கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாரு. நல்ல டாப் பொசிஷன் வந்து உட்காந்துருவாரு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப பெண் அங்கம் உங்க கையில, பெண்ணுடைய அங்கங்கள், அதாவது எந்த உறுப்பாக இருந்தாலும் எந்த பாகமாக இருந்தாலும் பெண் அங்கம்னா கரெக்டா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு கரெக்டா ஒத்து பார்த்தோம்னா தெரியும். அந்த அங்கம், பெண் அங்கம் நம்ம கையில காணப்பட்டால், அதாவது முகமோ இல்ல மார்பகமோ இல்ல இடுப்போ, இந்த மாதிரி காலோ, கால் வளையலோ, கை வளையலோ, கொலுசோ, இந்த மாதிரி கையில் இந்த பெண் அங்க தலையோட காலோட அப்படி கண்டால், பெண் அங்கத்தை கண்டால் உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். ஆசையின் மூலமாக வாழ்வில் வெற்றி பெற்று தலைமை பொறுப்பை ஏற்பீர்கள். அதன் மூலமாக தொண்டு உள்ளம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பொறுப்புள்ள அதிகாரியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீர்க்குடம், நிறைந்த மனது இருக்கும். நல்ல நீர்க்குடம் என்பது நீர் உள்ள குடம் மாதிரி ஒரு குறி இருந்ததுன்னா அவர்களுக்கு நிறைந்த மனசு இருக்கும், நல்ல மனசு இருக்கும். வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால அதன் மூலமா வாழ்க்கையில உயர்ந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கையில உள்ள வளையல், மோஸ்ட்லி கை வளையல் என்பது ஒரு மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க ஒரு வளையல் கையில இருந்ததுன்னா மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல, ஒரு உன்னதமான இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் ஆகக்கூடிய ஒரு அமைச்சர், அரசியல்லாம் இருந்தா ஒரு அமைச்சர், ஒரு தொழில் அதிபராக இருந்தால் மக்களுக்கு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எத்துறையில் இருந்தாலும் இந்த குறிகள் இருந்தாக்க அத்துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடனே அமைச்சர்னா அமைச்சராக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எந்த துறையில் அவர்கள் ஈடுபட்டாலும், இப்ப புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அவங்க புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சூரிய ரேகை நல்லா இருந்தது, இந்த குறிகள் நல்லா இருந்தது, எந்த வயசுல சூரிய ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயசுல அவங்க டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இப்ப ஆயுள் ரேகையில இருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரக்கூடிய வயதில், அந்த வயதுல இந்த கிளைகள், இந்த குறிகள் இருந்ததுன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம கையை முழுமையா பார்த்துட்டு எந்த நேரத்துல குறிகள் இருந்தா நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. ஆனா எந்த நேரத்துல முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறத கையை பார்த்து தான் நம்ம சஜஷன் பண்ணணும். ஒரு கையில எந்த இடத்துல இருக்குது, குருமேட்ல இருந்தா ஒரு பலன், சுக்கரமேட்ல இருந்தா ஒரு பலன், நடு கையில இருந்தா ஒரு பலன். அதே மாதிரி எந்த இடத்தில் அந்த குறிகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். ஆக மொத்தம் அந்த குறியை கண்டாவே வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. ஒரு ரேகை கொண்டு முடிவு பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு குறி, ஏதாவது ஒரு குறி, இந்த குறியில 6ல ஏதாவது ஒண்ணு இருந்தாவே வாழ்வில் வெற்றி அடைந்து ஒரு அமைச்சராகக்கூடிய, ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய, ஒரு வியாபார நுணுக்கம் தெரிந்த ஒரு நல்ல ஒரு நபராக வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த உங்க கையில இது மாதிரி குறிகள் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒன்று ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதுகளில், இல்ல சூரிய ரேகை வரும் வயதுகளில். அப்படி இந்த சூரிய ரேகையும் இல்ல, ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளையும் இல்லைன்னா புத்தி ரேகை, அதாவது புத்தி ரேகையை பார்க்கணும். அந்த புத்தி ரேகை நல்லா ஷார்ப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த வயதில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது அந்த புத்தி ரேகை தான் முடிவு பண்ணும். இப்ப புத்தி ரேகையும் சரியில்லை, இருதயம் நல்லா இருக்குன்னா நல்ல மனசை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள், நண்பர்களுடைய உதவியை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இப்ப எதுவுமே சரியா இல்ல, ஆயுள் ரேகை மட்டும் நல்லா இருந்ததுன்னா உடல் பலத்தை கொண்டு, மூளை பலத்தை கொண்டு வாழ்வில் முன்னேறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கையை பார்க்கணும், பார்த்துட்டு இந்த குறிகள் இருந்ததுன்னா வாழ்க்கையில் முயற்சி செய்தால், முயற்சி பண்ணணும். நம்ம கையில குறி இருக்குன்னு நம்ம பேசாம இருந்தோம்னா இருக்க கூடாது, அது வேற விஷயம், அது கொண்டுட்டு போய் நிறுத்திடும். இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்ல நிலைக்கு வரலாம் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.